வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகனா டெஸ்ட் 1ஓட ஆன்சர் கீயும் ப்ளஸ் வீக் 2ஓட ஷெடியூலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இது 30 வீக்ஸ் ப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது டெலகிராம் லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்கோட ஆன்சர் கீ மொத்தம் டெஸ்ட் 1ல் 200 கொஸ்டின் இருந்துச்சு. அதில் ஜிஎஸ்சில் 75 கொஸ்டின் ப்ளஸ் ஆப்டிடியூட்டில் 25 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழில் 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னு தான் சொல்லி டெஸ்ட் 1 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கு டெஸ்ட் 2வும் இதே பேட்டர்னில் பார்த்துடலாம். ஓகேங்களா? கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஏன்னா புக்கில் இருக்கிற கொஷின் மட்டும் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. டிஎன்பிசியை அந்த கான்செப்டை வச்சு தான் கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் டெஸ்ட் 1ஓட கொஷின் பேப்பர் இருக்குது. ஜென்ரல் தமிழில் 6th 7th ஓல்டு தமிழ் புக்கிலேருந்து கொஷின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கும் இருக்கும். ஜென்ரல் தமிழ் ஓகே ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டடீஸில் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அது எதுக்காக அவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் தர வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் டார்கெட் 1ல் வீக் 2ல் நாம் என்ன பார்த்துட்ருக்கோம், நம்ம மிஷன் டிசம்பர் 2026ஓட நோக்கி தான் நம்ம டார்கெட்டை கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் நம்ம 4 டார்கெட்டாக பிரிச்சிருக்கோம். டார்கெட் 1 அப்படிங்கிறது டெக்னிக்கல் எக்ஸாம் வரைக்கும் நம்மளோட டார்கெட் 1 அப்படிங்கிறது இருக்குது. இது வீக் 2க்கான ஷெடியூலு. வீக் 1ல் 6th 7th ஓல்டு தமிழ் புக் பார்த்தோம். வீக் 2ல் 8th 9th ஓல்டு தமிழ் பார்க்க போகிறோம். 8th 9th ஓல்டு தமிழ் வீக் 2ல் பார்க்க போகிறோம். சிலபஸ் வைஸ் இருக்கிற இந்தியன் பாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் சிறப்பு முகவுரை அப்படிங்கிறதும் 10th புக்லேயும் இருக்குது, 12th புக்லேயும் இருக்குது. குடியுரிமை 7th புக்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன்கள் அப்படிங்கிறது 12th புக்கில் இருக்குது. தேசம் மறுகட்டமைப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்தியாவில் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது அதையும் இருக்குது. அப்புறம் அடிப்படை கடமைகள் உரிமைகள் அதனோட திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஆர்டிஐ ஆக்டு, நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலிங், இந்த டாபிக் எல்லாம் தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். போன டெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 25 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதனோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கில் போட்டுறேன். ஓகேங்களா? 8th 9th ஓல்டு தமிழ் அதை படிச்சுக்கலாம். அதுபோக இந்தியன் பாலிட்டி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். லைவ் கிளாஸஸ் போடுறேன். மோஸ்ட்லி இந்த வாரம் ஜிகே தான் லைவ் கிளாஸஸாக போடலாம். ஓகேங்களா? இந்தியன் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறதுனால இந்த வீக்கில் இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்ஸையும் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயும் டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு டாபிக் படிக்கும்பொழுதே முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் வரும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்தியன் பாலிட்டிங்கிறது நம்மளுக்கு டிஎன்பிசியில் மேஜர் ரோல் பண்ணும். ஓகேங்களா? 15 கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2ல் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 15 கொஸ்டினுமே கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் நம்ம நல்லா படிச்சுக்கலாம், தெளிவாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.